ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். 11th ஸ்டூடெண்ட், லாஸ்ட் எக்ஸாம் ஜாலியாக எழுதியிருப்பீங்க. ஸோ எனிவேஸ் இனி என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து ஒரு 1.5 month 1.5 மாதம் வந்து லீவு தான். ஸோ ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு நான் அந்த லீவில் வந்து நிறைய ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டார்டிங்லேருந்தே படிக்கிறதுக்காக கிடையாது, நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது 12th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் எந்த மெட்டீரியல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் 12th படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எனிவேஸ் இப்போ இன்றைக்கி நடந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாம் ஆன்சர் பார்க்கலாம். வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு நீங்கள் சேனலுக்கு போஸ்ட்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வேர்டு விச் இஸ் ஏ டைப்னு நினைக்கிறேன். எஸ், ஏ டைப்பு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, தேர்ட் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ, ஃபோர்த் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ, ஃபிஃப்த் கொஸ்டின் ஆப்ஷன் சி, சிக்ஸ்த்து ஆப்ஷன் டி, செவன்த் ஆப்ஷன் பி, எயித்து ஆப்ஷன் சி, நைன்த் ஆப்ஷன் ஏ, 10th ஆப்ஷன் டி, 11th ஆப்ஷன் சி, 12th ஆப்ஷன் பி, 13th option A, 14th option C, 15th option B. So which is the correct answers. 2 mark ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வெரி ஈஸி. ஹைசன்பெர்க்னுடைய அன்சர்டினிட்டி பிரின்சிபல், இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். டைப்ஸ் ஆஃப் கோவேலன்ட் ஹைப்ரிட்ஸ் மூணுமே ஈஸி தான். மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் தட் ரிலேட்ஸ் கேஸ் வால்யூம் அண்ட் மால்ஸ், இதுவுமே ஈஸியான கொஸ்டின். த லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸு, அடுத்து சப்ளிமேஷன், இன்டெக்டிவ் எஃபெக்ட், ஸ்மோக். ஐ திங்க் 2 mark ஆல் த கொஷின்ஸ் ஆர் வெரி ஈஸியஸ்ட் கொஷின் தான். 2 mark வந்து ஈஸி தான், மாடரேட்டும் கிடையாது, டஃப்பும் கிடையாது. அப்படியே 3 mark வந்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொஷின் ஈஸி தான். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ணுறது. பாலிங்கோடைய ஸ்கேல் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஈஸியான ஒரு கொஷின். கன்வெர்ட் த பாரா ஹைட்ரஜன் இன்டு த ஆர்த்தோ ஹைட்ரஜன், இதுவும் ரொம்ப ஈஸி தான். வாண்டர் வால்ஸ் கான்ஸ்டன்ட், லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஹென்ரியோட லா, அயானிக் பாண்டு, ஐசோமெர்சம் அதோடைய டைப்ஸு, அடுத்தது மெத்தன் குளோரின் பிரசன்ஸ் ஆஃப் லைட். எஸ், 3 markமே ஈஸியானது தான். ஐ திங்க் கம்பல்சரி லிட்டில் பிட் டஃப்பாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் ஆல் அதர் கொஷின்ஸ் ஆர் வெரி ஈஸி. 5 mark மோலார் வால்யூமும் லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர் அட்டாமிக் மாடல். ஃபஸ்ட்டு கொஷினில் சப்டிவிஷன் 1 அண்ட் சப்டிவிஷன் 2 போத் ஆர் ஈஸியஸ்ட் கொஸ்டின். ரொம்ப நீங்கள் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக, நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் தான். அண்டு பியில் அதே மாதிரி ஒய் ஹாலஜன்ஸ் ஆக்ஸ், அது ஈஸி தான். ஸ்டேட் ட்ரெண்ட்ஸ், த பீரியாடிக் வேரியேஷன். எஸ், பிலையும் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டுமே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அண்டு 35 போத் கொஷின்ஸ் ஆர் டேரக்ட் 5 mark. பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் of calcium and magnesium, indirect method to calculate the lattice enthalpy. ஸோ ரெண்டுமே ஈஸி தான். அதில் ஏ வந்து வெரி ஈஸி, நான் சொன்ன கொஷின். ஸோ அடுத்தது 36ல் லீசாலிட்டி பிரின்சிபல் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஃபார் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் ஈக்குலிபிரியம். ஸோ ஈஸியான ஒரு கொஷின். வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பைனரி சொல்யூஷன் ரொம்ப ஈஸி. ரெண்டுமே டேரக்ட் கொஷின் தான். என்ன தெரியல, இந்த டேரக்ட் கொஷின் நிறைய கேட்டிருக்காங்களா என்ன. 37ல் ஏ எம்ஓ தியரி வித் டயக்ராம், மாலிகுலர் ஆர்பிட்டல், வெரி ஈஸியான ஒரு கொஷின். ஐயூபேஸ் நேம் ரெண்டுமே ஈஸி தான். என்னன்னு தெரியல, ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க அந்த கொஷின். லாஸ்ட் எக்ஸாம்னாலே என்னன்னு தெரில. பென்சின், கன்வெர்ட் பென்சின் டு ஃபாலோவிங் காம்பவுண்ட்ஸ். பென்சின் எப்படி குளோரோ பென்சின் அந்த மாதிரிலாம் கன்வெர்ட் பண்ணுறது ஈஸியான ஒரு கொஷினாக தான் இருக்குது. ஐ ஹோப் ஓவரால் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸி தான். 70க்கு ஒரு 65 அந்த மாதிரி எடுக்கலாம். நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.